Hi friends, நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு மெஷர்மெண்ட் ஆகிட்டு போன ஒரு கல்லுங்க. அதாவது 2 கலரில் நம்ம வந்து லோடு பண்ணுவோம் இன்றைக்கி. அதுதான் நான் காமிச்சுன்னு இருக்கேன் இந்த வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் பீகாக்னுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரோஸ்வுட்னுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் கல் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் கிரே நல்ல ஒரு மூமெண்ட்டான ஒரு கல்லுங்க. அதாவது லென்த்தில் போயிருக்கு கல். இது வந்து நம்ம டீலர்ஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு கிராக்கும் இல்லை, நல்ல குவாலிட்டியான ஒரு கல். இது பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து டைமண்ட் பாலிஷ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாலிஷ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட திக்னஸ் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து 17 or 18 mm திக்னஸ் வரும். இது மல்டி கட்டர் பிளேடில் வந்து நம்ம கட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஈவெண்ட்டான ஒரு திக்னஸ் வரும்போது லேயிங்கில் வந்து அப் டவுன் ஆகாது. உங்களுக்கு திக்னஸும் சரி, 4 சைட் ட்ரெஸ்ஸிங்கும் சரி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்லாப் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட் ஷீட்டில் இருக்கிற நம்பர் வந்து கல் மேலே போட்டிருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லேயிங் பண்ணும்போது. இது இந்தியன் பீகாக்னுவாங்க, அருமையான ஒரு கல்லுங்க. அதாவது லைட் கலரு. இது வந்து நம்ம கேலக்ஸி பிளாக் கொடுக்கலாம், இல்லைனா பியூர் பிளாக் கொடுக்கலாம். இது லோடிங் அப்போ பார்த்தீங்கன்னா யூடி கிரைனில் நம்ம லோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா யூடி கிரைன்னு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்லாப் பண்ணு நம்ம எடுத்து நம்ம லோடு பண்ணுறோம். அதாவது வந்து ஒரு ஸ்லாப் வந்து 150 kg வருங்க, கண்டிப்பாக வரும். இதில் 10 ஸ்லாப் பண்ணும்போது 1.5 ton வரும். 1.5 ton வந்து நம்ம பெல்ட்டில் எடுத்து நம்ம லோடு பண்ணுறோம். லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாரியில் வந்து எந்த ஒரு ஸ்லாப்பும் வந்து கார்னர் வந்து டேமேஜ் ஆகாது. நீங்களே பார்க்குறீங்க, அது நான் வீடியோவில் காமிச்சுன்னு இருக்கேன். இந்த பெல்ட்டில் நம்ம லோடு பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது நம்ம கையில் லோடு பண்ணும்போது மிஸ் ஆகிட்டு உடஞ்சிரும், பட் வந்து பெல்ட்டில் போது ஒடியாது. இதோட மூமெண்ட் பாருங்கள், நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு கல். இது பிரைட்னஸான ஒரு கல். அதாவது நம்ம டார்க் ஏரியாஸ்க்கு, அதாவது வீட்டில் வந்து விண்டோஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கல் நம்ம ஆப்ஷன் போகலாம். விண்டோஸ் இருக்குது அப்படின்னா டார்க் கலர்ஸ்க்கு நம்ம போகலாம். விண்டோஸ் இல்லைன்னா லைட் கலர் நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கேட்டால் கூட நான் கண்டிப்பாக இது ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன். நம்ம மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனர் பாலிஷ் மிஷினரிஸ்னுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மிஷினரிஸு, 9 head உள்ள ஒரு மிஷினரிஸு. எல்லாமே வந்து பிளாக் நம்பர் பார்த்தீங்கன்னா 11A சொல்லிட்டு எல்லா ஸ்லாப்லும் போட்டிருப்போம். இது ஒரே பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஸ்லாப் வரும், யூனிஃபார்மாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லேயிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மிரர் குவாலிட்டின்னுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து கேலக்ஸி பிளாக்கு. இது நீங்கள் வந்து பார்டர் கொடுக்கலாம். கேலக்ஸி பிளாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் டாட்ஸ் வரும் பிளாக் கலரில் பேக்ரவுண்டில். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இது கிச்சன் டாப்க்கு போடுவாங்க, பார்டருக்கு போடுவாங்க, ஸ்டேர்கேஸ்க்கு போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இடத்துல யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மல்டி கட்டர்னுவாங்க. மல்டி கட்டர் வந்து 5 blades கட்டிங் உள்ள ஒரு மிஷின் நம்ம கட் பண்ணுறோம். எல்லாமே 100% வாட்டர் கட்டிங்க, கெரசோன் கட்டிங் நம்ம கட் பண்ணுறதுல எல்லாமே வாட்டர் கட்டிங்கன்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 18 mm திக்னஸ் வந்து நம்ம செட் பண்ணிவிடுவோம் மல்டி கட்டரில். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறோம். அது கட் பண்ணி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா லைன் பாலிஷ்க்கு நம்ம மெட்டீரியல் வந்து ஷிப்பிங் பண்ணி ஷிஃப்ட் பண்ணுவோம் யூடி கிரைன் மூலியமாக. இதோட ப்ராசஸ் தான் இப்போ நடந்துன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து டேமேஜ் இருந்துச்சுன்னா இவங்க தட்டும்போது அந்த ஸ்லாப் ஒடிஞ்சிருக்கணும். ஸ்லாப்பில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்லாப்பு, எந்த ஒரு கிராக்கும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா பேரடைஸில் கிரே கலர்னுவாங்க. இது ரெகுலராக நம்ம வந்து ஷோரூம்ஸுக்கு கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா குவாலிட்டி அருமையாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கிராக் எல்லாம் வராதுங்க. ஃபுல் மெஷர்மெண்ட் 10 அடினா 10 அடி இருக்கும், 3 அடினா 3 அடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஸ்லாப்பாக வந்து ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஷிப்பிங் பண்ணி லாரிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி நம்ம லைன் பாலிஷில் வந்து லோடு பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா டீலருக்கு மெஷர்மெண்ட்டான ஒரு கல். அதுதான் நம்ம வந்து 230 ஸ்லாப் வந்து டீலருக்கு மெஷர்மெண்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 160 ஸ்லாப் வந்து இந்தியன் பீகாக்னுவாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரடைஸ் கிரேவோட வீடியோஸும் நான் இந்த யூடியூப் சேனலில் நான் காமிக்கிறேன். இதே வீடியோவில் கண்டினியூஷனாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி நீங்கள் வந்து வாங்கினா பார்த்தாதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களால் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோஸே பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா கிளாஸியான ஒரு பாலிஷ். அதாவது நம்ம மிரரில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதே சேம் கலர் வரும். ஆனால் அது மேலே நம்ம தண்ணி போட்டு பார்த்தா தான் தெரியும் அது சேம் கலராக இல்லையான்னு சொல்லிட்டு. எப்போயுமே நம்ம கலர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற கலர் வந்து பேக் சைடில் இருக்குன்னா நீங்கள் தண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாக்டாக நம்ம வந்து வாங்குகிற கல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லாக, அதுவும் இல்லாமல்
கலர் எதுவுமே அப்ளை பண்ணலையா அது மேலே அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பேக் சைடு தண்ணி போட்டு பார்த்தாவே. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு நம்மள்கிட்ட வாங்கலைன்னா கூட நிறைய இடத்துல வாங்கிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வீடியோனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேறு இடத்துல வாங்குறது கூட அப்படின்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 18 mm திக்னஸ், அதாவது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இது வந்து மிஷின் பாலிஷ் 18 mm திக்னஸ் இருந்தால் தான் இதில் பாலிஷே ஆகும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே 9 ஹெட் உள்ள ஒரு சிஎன்சி மிஷின். எல்லாமே வாட்டர் கட்டிங்கு, கெரசின் கட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறதுல எல்லாமே வாட்டர் பாலிஷு, வாட்டர் கட்டிங்கு ரெண்டுமே எல்லாமே தண்ணியில் தான் நம்ம பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஆன ஒரு கல்லுங்க. இது வந்து டைமண்ட் பிரிக்ஸ்னுவாங்க, நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து கிரானைட்டில் வந்து லாஸ்ட் பாலிஷ்னுவாங்க, அதாவது டைமண்ட் பாலிஷு. இதோட பிரிக்ஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா டைமண்ட் இருக்கும், அதாவது வந்து மின்னும், டைமண்ட் மாதிரி மின்னும் அந்த மாதிரி. இப்போது இந்த பிரிக்ஸ்லேயே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் டைமண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு பிரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி இதில் தான் நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம். கிரைண்டிங் எதனால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இரும்பு பிரிக்ஸு, அதாவது டைமண்ட் பிரிக்ஸ்னுவாங்க. இது வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் ஸ்லாப்பில் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரிக்ஸ் பார்க்கும்போது பேரடைஸில் வந்து கிரே கலர் வந்து ஹைட்டில் போயிருக்குங்க மூமெண்ட்டு, அந்த கல் வந்து ரெடி ஆகின்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்டர் பாலிஷ்னுவாங்க, வாட்டரில் தான் நம்ம பாலிஷ் பண்ணுறோம். அதாவது நேச்சுரலான ஒரு கல். இதோட கலரே தெரியலைங்க, கிட்ட போயிட்டு நான் காமிச்சா தான் தெரியுது அந்த மாதிரி கலர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல், அதாவது நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாலிஷு. இந்த பாலிஷ் பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம ஃபேக்ட்ரியில் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வேணும், சைட் ட்ரெஸ்ஸிங் 4 சைடும் இருக்கணுங்க. 10 அடி 3 அடி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்லாப் ஒரு ஸ்லாப்பாக எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பாக்சி மிஷின் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்பாக்சி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கலர் எல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணுறதில்ல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸியான ஒரு பாலிஷ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து டல்னஸ் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலான ஒரு கலர் அப்படின்றதுனால கலர் எதுவுமே ஃபேடே ஆகாது கம்ப்ளீட்டாக. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து பேரடைஸ் கிரே. ரெகுலராக நம்ம ஃபேக்ட்ரியில் கட் பண்ணுறோம். பேரடைஸ் கிரே, பிங்க்கு, பேரடைஸ் பிங்க்கு, வீகோட்டா ஒயிட்டு, மல்டி ரெட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லினே போகலாம், ரோஸ் வுட்டு, அதுக்கப்புறமா வந்து பேரடைஸில் வந்து ப்ரௌன் கலர் வருது, பிளாக் வருது, பியூர் பிளாக் வருது. இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது நம்ம ஃபேக்ட்ரியில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியிலே நம்ம கட் பண்ணுற கலர்ஸ் தான் இருக்கும், வெளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல் பண்ணுற கலர்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. இது பார்த்திங்கன்னா ஸ்லாப்போட நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 230 ஸ்லாப் மேலே மெஷர்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதோட மெஷர்மெண்ட் ஷீட்டில் நம்ம எழுதி நம்ம மெஷர்மெண்ட்டு கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா பேரடைஸ் கிரே, நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராக் எதுவுமே வராது, 100% கிராக் வராது. கிராக் வராத ஒரு கல்லை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். என் வீடியோவில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ஸில் லொக்கேஷன் நான் கொடுத்துருக்கேன். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் நம்மள்கிட்ட எந்தெந்த கலர் இருக்குது அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். பை சான்ஸ் கிடைக்கலன்னா ஜஸ்ட் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற கலர்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஃபேக்ட்ரியோட லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை மொத்தம் தான் ரெஃபர் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க வந்து நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நடத்தின்னு இருக்கோம். இது ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி தான் பெஸ்ட்டு கொடுக்கணும் கஸ்டமர்ஸுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வழியில் ஸ்லாப் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. லோடிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். லோடிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் ரெஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணுறதா தான் நம்ம அவங்க கையில் டேப் கொடுத்துருவோம். அவங்களும் வந்து கிராக் செக் பண்ணலாம், நாமளும் செக் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னா அது மெஷர்மெண்ட் லெஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நான் லெஸ் பண்ணி கொடுப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து மெஷர்மெண்ட் ஷீட் வந்து உங்கள் கையிலே கொடுத்துருவேன். அது நீங்கள் லேயிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஸ்லாப்பு எந்த இடத்துல போடலான்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லேயர் நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் கூட நான் கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேயர் வேணும். ஸ்டோன் மொத்தம் நல்லா இருக்கிறது வாங்கக்கூடாது கிரானைட்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரானைட்டும் நல்லா இருக்கணும், ப்ளஸ் லேயரும் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். இது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா தான் வந்து பார்க்குறதுக்கு வீடு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுங்க, நல்ல ஒரு லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு வந்து அருமையாக இருக்கும். இது மாதிரி லைட் கலர்ஸ் வந்து
விண்டோஸ் இல்லாத வீட்டுக்கு வந்து லைட் கலர்ஸ் வந்து எடுத்து லே பண்ணுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். அதாவது பார்த்தீங்கன்னா இதோட பிளாக் நம்பர் 11A 11B இந்த மாதிரி இருக்கும். 11Aல பார்த்தீங்கன்னா 75 ஸ்லாப் வந்துச்சு, 11Bல பார்த்தீங்கன்னா 75 ஸ்லாப் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரே லாட் கண்டினியூஷனாக தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கொடுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸ்லாப் வந்து கண்டினியூஷனாக வந்து என்ன மூவ்மெண்ட் இருக்கோ அது போட்டிங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா யூடி கிரேடில் வந்து 10 ஸ்லாப் நம்ம எடுத்து ரோட் பண்ணுறோம், லாரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 100% வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸ்லாப்பில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நான் ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 100% சேஃப் சைடு தான் போயிட்டு சேரும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எடுக்கணும், அதாவது நேச்சுரலான ஒரு குவாலிட்டி எடுக்கணும். நம்ம நேச்சுரல் கிரானைட்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் நேம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதனால் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் நிறையா விரும்பி கேட்டாங்க. அவங்களுக்காகவே நான் நேச்சுரல் கிரானைட்ஸை நான் யூடியூப் சேனல் நேமே வச்சேன். கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரானைட் ஸ்லாப்ஸ் எல்லாம் லோட் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக்கிங்கும் போட்டு ஆயிடுச்சு. அதோட வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிச்சின்னு இருக்கேன். இப்போது இந்த மாதிரி சேம் ப்ராசஸ் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.